இந்த உலகில் நாம் கண்டிராத பலவிதமான உயிரினங்கள் நிலத்திற்கு மேலும் நிலத்துக்கு அடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றது. கண்ணில்லாத உயிரினங்கள், புறா தலை கொண்ட உயிரினங்கள், மனிதனை போன்ற உயிரினங்கள், இப்படி வித்தியாசமான விசித்திரமான மனிதர்களை ஆச்சரியப்படுத்தும் 10 கடலில் வாழும் மீன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். மின்சாரத்தை பாய்ச்சி இரையை வேட்டையாடும் அதிசய மீன். எலக்ட்ரிக் ஈல் எனப்படும் ஒரு வகை விலாங்கு மீன் இனம் தன் இரையை வேட்டையாட கூட்டாக சேர்ந்து மின்சாரத்தை வெளிப்படுத்தி தாக்கும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் ஒன்றாக சேர்ந்து தன் உடலில் இருக்கும் மின்சாரத்தை வெளியிட்டு தன் இரையை தாக்குவதை அமேசான் வனப்பகுதிகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டவர்கள் காட்சிப்படுத்தி உள்ளனர். அந்த காட்சியை பார்க்க அருமையாக இருந்தது. எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் பொதுவாக தனித்து வாழ்பவை என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்கிறார் ஆராய்ச்சியாளர் கார்லோஸ் டேவிட்டி சந்தானம். இது தொடர்பான ஆய்வு முடிவு எக்காலஜி அண்ட் எவல்யூஷன் என்ற சஞ்சிகையில் பதிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டின் மனஸ் என்ற ஊரில் உள்ள நேஷனல் சென்டர் ஃபார் அமேசானியன் ரிசர்ச் என்கிற அமைப்பைச் சேர்ந்த டக்ளஸ் பஸ்டோஸ் இந்த காட்சியை படம் பிடித்தார். பெட்ராஸ் என்கிற சிறிய மீன்தான் எலக்ட்ரிக் ஈல் மீன்களின் இலக்கு. ஈல் மீன்கள் தங்களின் உடலில் இருந்து மின்சாரத்தை பாய்ச்சியவுடன் அதிர்ச்சியில் நீருக்கு மேல் தூக்கி எறியப்படும் டெட்ராஸ் மீன்கள் மீண்டும் தண்ணீரில் விழும்போது உயிரிழந்து அசைவற்று போயின. அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இருக்கும் ஸ்மித்சோனியன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி என்கிற அமைப்பில் பணிபுரிந்து வரும் கார்லோஸ் டேவிட்டி சந்தனா இந்த காட்சியை கண்டு வியப்புற்றதாக கூறுகிறார். என்னுடைய குழந்தை பருவத்தில் அமேசானில் இருக்கும் என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். நான் மீன்களை சேகரித்திருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கும் எலக்ட்ரிக் மீன்களை குறித்து நான் 20 ஆண்டுகள் ஆராய்ந்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எப்போதுமே வளர்ந்த நிலையில் உள்ள எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் இத்தனை கூட்டமாக ஒன்றாக இருந்ததை பார்த்ததே இல்லை என்று கூறுகிறார் சந்தனா. அமேசானின் அடர்ந்த காடுகளில் ஓடும் ஆறுகளில் சந்தனா மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 85 புதிய வகை எலக்ட்ரிக் ஈல் ரக மீன்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சுமார் 250 ஆண்டுகளாக ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஈல் மீன் வகைதான் இருப்பதாக நம்பப்பட்டது. இந்த நிலையில் தான் சந்தனா தனது அணியினருடன் சேர்ந்து 3 வேறுபட்ட எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இந்த எலக்ட்ரிக் மீன்களிலேயே வோல்டாஸ் எலக்ட்ரிக் ஈல் என்கிற வகையான மீன்கள் தான் அதிபயங்கரமான சக்தி கொண்டவை. இந்த வகை ஈல்களால் 860 வோல்ட் மின்சாரத்தை வெளிப்படுத்த முடியும். உலகில் இருக்கும் விலங்குகளிலேயே அதிக அளவில் மின்சாரத்தை வெளிப்படுத்தும் உயிரினம் இதுதான். இந்த மீன்கள் 2 மீட்டர் நீளம் வரை வளரும். மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு பிரத்யேக பாகம் இந்த ரக மீன்களின் உடல்களில் இருக்கின்றன. இந்த பாகம் ஆயிரக்கணக்கான மீன் பகுப்பொருள்கள் எனப்படும் பேட்டரிகளை போன்ற அமைப்பினை கொண்டுள்ளது. இந்த மீன்கள் தூண்டப்படும் போது இந்த பாகத்திலிருந்து மின்சாரம் வெளிப்படுகிறது. அது ஈல் மீன்களின் உடல் முழுக்க பரவி வெளிப்படுகிறது. இந்த வகை மீன்கள் தனித்துவமானவை. இவை உயர்ந்த மின்சாரத்தை பயன்படுத்தி வேட்டையாடுகின்றன. தற்போது இந்த ஈல் மீன்கள் கூட்டமாகவும் வேட்டையாடுகின்றன என்று ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது என்கிறார் சந்தனா. உலகில் சுமாராக 65,000 உயிரினங்கள் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களாக இருக்கின்றன. அதில் 100க்கும் குறைவான உயிரினங்கள் தான் கூட்டாக சேர்ந்து இரையை வேட்டையாடுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் எலக்ட்ரிக் ஈல் மீன்களின் இந்த மின்சாரத்தை வெளிப்படுத்தும் உயிரியல் பண்புதான் மனிதர்களின் உடலுக்குள் பொருத்தப்படும் மருத்துவ சாதனங்களுக்கான உதாரணம் பேஸ் மேக்கர் என்று சொல்லலாம். இந்த மின்சார ஆதாரத்தை உருவாக்க உந்துதலாக இருந்தது. இந்த கண்டுபிடிப்பானது நாம் இன்னும் அமேசானை குறித்தும் அதன் பல்லுயிர் பெருக்கத்தை குறித்தும் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது என்கிறார் சந்தனா. பருவநிலை மாற்றம், காட்டுத்தீ, காடுகளை அழித்தல் போன்ற செயல்களால் எலக்ட்ரிக் ஈல் மீன்களின் வாழ்விடம் மற்றும் வாழ்க்கை சூழல் கடுமையான அழுத்தத்தில் இருக்கின்றன என்கிறார் சந்தனா. இப்படி ஒரு பக்கம் அழிவு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இது மாதிரியான ஆராய்ச்சிகள் நமக்கு இன்னும் எவ்வளவு விஷயங்கள் தெரியாது, எத்தனை உயிரினங்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை கோடிட்டு காட்டுகிறது என்கிறார் சந்தனா. 2வது மீன் 2 வாய் கொண்ட அதிசய மீன். இது எங்கு சிக்கியது தெரியுமா? நியூயார்க்கில் பெண் ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு அரிய வகை மீனை பிடித்தார். பிடிபட்ட அந்த மீனில் அப்படி என்ன ஸ்பெஷல் என்றால் இந்த மீனுக்கு 2 வாய்கள் இருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லேக் காம்ப்ளேனில் தன் கணவருடன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதுதான் டேபி கெதர்ஸ் இந்த மீனை பிடித்தார் என NBC நியூஸ்
தெரிவித்தது. எனது கண்ணை என்னாலே நம்ப முடியவில்லை. நான் பிடித்த மீனுக்கு 2 வாய்கள் இருந்தன. அந்த மீனுடன் சில புகைப்படங்கள் எடுத்த பின் மறுபடியும் அதனை திரும்ப தண்ணீருக்குள்ளே விட்டுவிட்டேன் என்கிறார் ஜேபி கெதர்ஸ். இந்த மீன் புகைப்படமானது Facebookல் நாட்டி பாய்ஸ் ஃபிஷிங் என்ற கணக்கில் பதியப்பட்டுள்ளது. இணையத்தில் வெளியாகிய பின் இந்த புகைப்படத்தை 6000 பேர் பகிர்ந்துள்ளனர். பலாயிரக்கணக்கான பேர் தங்களது கமெண்ட்களை பதிவு செய்துள்ளனர். அடுத்த அதிசய மீன். நீர்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு இடம் பாலைவனமாகும். ஆனால் பாலைவனத்தில் அரிதாக இருக்கும் நீர்த்தேக்கங்களில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மீன் இனம்தான் டெவில்ஸ் ஹோல் பஃப் ஃபிஷ். சுமார் 60,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற இந்த மீன் தான் உலகின் அரிதிலும் அரிதான மீன். பல்வேறு விதமான மருத்துவ குணங்களை கொண்டதால் அமெரிக்காவில் உள்ள ஒரு தனியார் பூங்காவில் இதை பாதுகாத்து வருகின்றனர். அடுத்த அதிசய மீன். துடுப்புகளை கால்கள் போல் பயன்படுத்தி நடந்து சென்ற வித்தியாசமான மீன். கடல் வாழ் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருபவர் மைக்கி சார்டிஸ் ஹோண்டுராஸ் நாட்டின் ரோவாடன் தீவில் பல ஆண்டுகளாக ஆழ்கடலுக்குள் சென்று பல்வேறு உயிரினங்களை கண்டு படங்களாகவும் வீடியோக்களாகவும் பதிவு செய்து வருகிறார். இதில் ஆச்சரியப்படும் வகையில் மீன் ஒன்று நீந்தி செல்வதற்கு பதிலாக தனது துடுப்புகளை கால்களை போல் பயன்படுத்தி கடலின் அடிபரப்பில் தரையில் நடந்து சென்றுள்ளது. பேட் ஃபிஷ் என்று அழைக்கப்படும் இந்த மீனின் அடிவாய் பகுதி நன்கு சிவந்து காணப்படுகிறது. தலையில் ஒற்றை கொம்பு காணப்படுகிறது. நண்டுகளை போன்று மெதுவாக நடந்து சென்று இரையை தேடுகிறது. பார்ப்பதற்கு சற்று அகோர வடிவுடன் காணப்பட்டாலும் இது வித்தியாசமாக இருந்தது. இந்த வகை மீன்களுக்கு நீந்துவதற்கான ஜவ்வு இல்லை. அதனால் அவை நீரின் அடிபரப்பிலேயே வசிக்கின்றன. எனினும் தூண்டிவிட்டால் தனது வாளை பயன்படுத்தி அவை நீந்தும். நடந்து செல்லக்கூடிய ஒரு சில மீன்களில் இதுவும் ஒன்றாகும். இதுவரை பார்த்த உயிரினங்களிலேயே வித்தியாசம் நிறைந்த ஒன்றாக இந்த பேட் ஃபிஷ் இருக்கிறது. இது பற்றி முன்பே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இதனை படம் பிடித்துள்ளேன் என மைக்கி அதிசயிக்கிறார். தினமும் நீங்கள் ஆய்விற்காக ஆழ்கடலுக்குள் உள்ளே செல்லும் பொழுது அரிதாக பவளப்பாறைகளில் இருந்து வெளிவரும் இந்த மீன்களை எப்பொழுதேனும் காணலாம் என அவர் கூறுகிறார். ஆழ்கடலில் 1000 அதிசயங்களில் இதுவும் ஒன்றாக அவர் பிரமிக்கிறார். அடுத்ததாக கடலில் நடந்து செல்லும் இன்னொரு அதிசய மீன். வினோதமான இந்த மீனை பற்றி பார்க்கலாம். இந்த உலகில் நாம் கண்டிராத பலவிதமான உயிரினங்கள் நிலத்திற்கு மேலும் நிலத்துக்கு அடியிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் மிகவும் வித்தியாச மீன் இதுவும் ஆகும். தற்போது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2000 அடிக்கு கீழ் வினோதமான மீன் பற்றிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகிறது. இந்த மீன் சற்று தவளையின் தோற்றத்தோடு ஒத்துப்போகிறது. இந்த மீன் தவளை மீன் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக தவளைகள் நிலத்தில் தாவி செல்லும். ஆனால் இந்த மீனும் விலங்குகளைப் போல தனக்கு உள்ள கால்களை வைத்து அந்த அமைப்பை கொண்டு நடந்து செல்கிறது. அடுத்த ஒரு ஆபத்தான மீனையும் பார்க்க போகிறோம். கடலில் மிக மிக ஆபத்தான மீன் எது? இந்த கேள்விக்கு பெருஞ்சுறா எனப்படும் பெரும் வஞ்சுரா என்பதுதான் பதில். இதற்கு முண்டஞ்சுரா என்றொரு பெயரும் உண்டு. கொன்றுண்ணி சுறாக்களில் மிக பெரியதும் கடலில் இரையை கொள்ளும் வேட்டை மீன்களில் மிக பெரியதும் நம்மை பெருஞ்சுறாவாகத்தான் இருக்கும். சுறாக்களின் படிவரிசை பட்டியல் படி பார்த்தால் பெருஞ்சுறாவை விட பெரியவை 2 சுறாக்கள் தான். ஒன்று அம்மணி உழுவை எனப்படும் வேல் ஷார்க், மற்றது மேச்சல் எனப்படும் பாஸ்கிங் ஷார்க் ஆகும். இந்த 2 அண்ணன்களுமே அறவழியில் நடக்கும் அருளாளர்கள். இவர்கள் பெரும் இரத்த கலரிகள் எதிலும் ஈடுபட மாட்டார்கள். இவர்கள் கடல் கவர்கள், சிறுமீன்கள், கடற்பறவைகளை உண்டு வாழ்பவர்கள். இதனால் தான் கடலில் இரையை கொன்றுண்ணும் சுறாக்களில் மிக பெரிய சுறா என்ற பட்டம் இயல்பாக பெரும் வஞ்சுராவுக்கே உரியது. பெருஞ்சுறாவின் நீளம் கிட்டத்தட்ட ஒரு மெர்சிடஸ் பிரான்ஸ் காரின் நீளமாக இருக்கிறது. எடை ஏறத்தாழ 2268 கிலோ. 16 மில்லியன் ஆண்டுகளாக பெருங்கடல்களை பெருஞ்சுறா ஆட்சி செய்கிறது. எனினும் பெருஞ்சுறாவின் வரலாறு இன்னும் மிக பழமையானது என அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். காரணம் 18 முதல் 12 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருஞ்சுறாவின் தோல் எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன. பெருஞ்சுறா 25 மில்லியன் முதல் 13 மில்லியன் காலத்துக்கு இடைப்பட்ட மயூசின் காலத்தின் நடுப்பகுதியில் இருந்து வாழ்ந்து வருவதாக சிலர் கருத, வேறு சிலர் போங்கப்பா 58 முதல் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட யோசின் காலத்தில் இருந்தே பெருஞ்சுறா வாழ்கிறது என்று கூறுகிறார்கள். பெருஞ்சுறாவின் மேற்பகுதி பழுப்பு கலந்த கரும்பலகை நிறம், சில சுறாக்கள் ஈயச்சாம்பல் நிறம். பெருஞ்சுறாவின் வயிற்று பகுதி அழுக்கு கலந்த வெள்ளை நிறமாக இருக்கும். அதனால் ஆங்கிலத்தில் அதன் அடிவயிற்றை நிறத்தையே குறியீடாக வைத்து வெள்ளை சுறா என்று பெயர் வைத்து விட்டார்கள். டார்பிடோ குண்டு என்ற உடல்வாகும் வலிமையும் வேகமும் கடுமையும் கொண்டது பெருஞ்சுறா. இதன் முதுகு பகுதி கடல் மட்டத்தில் ஒரு
கத்தியைப் போல நீரை கிழித்தபடி முன்னேறி வரக்கூடியது. திறந்தவெளி பெருங்கடல் மீனான பெருஞ்சுறா 3900 அடி ஆழம் வரை சென்று வரக்கூடியது. கடவுச்சீட்டு, விசா தொல்லைகள் எதுவுமின்றி கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடுகளுக்கு பெருஞ்சுறா செல்லக்கூடியது. 12400 கிலோமீட்டர் தொலைவு வரை மெக்சிகோவில் இருந்து ஹவாய் தீவுகளுக்கோ அல்லது தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கோ பயணப்படுவது பெருஞ்சுறாக்களுக்கு ஒரு பெரிய பயணமே இல்லை. ஒரு சாவி கொத்தில் தொங்கும் பல வகை சாவிகளைப் போல பல்வேறு வகையான வேட்டை தந்திரங்களை கொண்ட மீன் இந்த பெருஞ்சுறா. கடலில் இது நீந்தி வரும்போது இதன் உடல் வண்ணம் அருமையான உருமறையாக மாறிக்கொண்டே இருக்கும். எச்சரிக்கை எதுவும் செய்யாமல் எதிரியை தாக்கக்கூடிய மீன் வகையாகும் இந்த சுறா மீன். அதே வேளையில் தன் இனத்தைச் சேர்ந்த சுறாக்களை கொன்று தின்னும் பழக்கம் பெருஞ்சுறாவுக்கு உண்டு. ஒரே ஆண்டில் 11 டன் எடையுள்ள உணவை பெருஞ்சுறா காலி செய்துவிடக்கூடியது. ஆனால் வயிறு நிரம்ப இறை தின்ற பின் 3 மாத காலத்துக்கு உணவு எதையும் உண்ணாமல் பெருஞ்சுறாவால் தாக்கு பிடிக்கவும் உயிர் வாழவும் முடியும். பெருஞ்சுறா 3000 ரம்ப பற்கள் கொண்ட ஆபத்தான ஒரு கடல் உயிர். பெருஞ்சுறாவின் அறிவியல் பெயரான கர்சோரோடோன் கர்சாரியஸ் என்பது கூட கூரிய ஒழுங்கற்ற ஓரம் வெட்டும் பற்கள் கொண்ட என பெருஞ்சுறாவின் பற்களை பற்றி தான் ரொம்பவும் பெருமையாக பேசுகிறது அதன் பெயர். மனிதர்களை அதிகம் தாக்கும் சுறா இந்த பெருஞ்சுறா தான். மனிதர்கள் சுறாக்களின் இயற்கை உணவு இல்லை என்ற போதிலும் கடலில் நீந்தும் மனிதர்களை கடித்து சுவை பார்ப்பது பெருஞ்சுறாவின் ஒரு அலாதிய பழக்கமாகும். ஆனால் பெருஞ்சுறாவின் இந்த சிறிய கடி மனிதர்களுக்கு பெருங்கடியாக மாறி ஆபத்தையே விளைவிக்கக்கூடியது. இந்த பெருஞ்சுறாவை பற்றி இன்னொரு அதிசயமான தகவலும் இருக்கிறது. பெருஞ்சுறாவை கடலுயிர் காட்சியகம் எதிலும் வளர்க்க முடியாது. அப்படி வளர்க்க முயற்சித்தால் உணவு எதையும் உண்ணாமல் அடம்பிடித்து சுவரில் முட்டி மோதி பெருஞ்சுறா தனது உயிரையே மாய்த்துக் கொள்ளுமா. சரி, இவ்வளவு பெரிய கடல் ஆளுமையான பெருஞ்சுறாவுக்கும் கடலில் எதிரிகள் உண்டா? உண்டு. அந்த எதிரி கூட்டம் பெருஞ்சுறாவை கொன்று தின்னவும் கூடியது. அந்த எதிரிகள் கூட்டம் சிறு மீன்கள் தான். கூட்டமாக சேர்ந்தால் பெருஞ்சுறாவை கொன்று தின்னவும் கூடியது என்றால் வியக்காமல் என்ன செய்ய முடியும் நம்மால்?